ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமென் பை எல்எஃப்எஃப். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ், நான் புதுசாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நம்ம குரூப்புக்குள்ளே பாய்ஸ் யாரும் அலோட் கிடையாது, கேர்ள்ஸ் மட்டும்தான். அதுவும் ஆர்மி கேர்ள்ஸ் மட்டும்தான். ஜாயின் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ விமென் வேர்ல்டுக்குள்ளே போவோம். விமென் ஒன் ஷார்ட் நேம் மை ரொமான்டிக் கசின். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஒரு கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னு பார்த்தா அந்த கிளாஸ் ரூமில் ஒரு சார் வந்துட்டு ஃபைனல் கிளாஸ் நடத்திட்டுருக்காரா. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட்டு கிளாஸுங்கவும் அவங்களுக்கு நல்லா லெக்சர் மாதிரி எடுத்துகிட்ருக்காரு. ஐயோ, இந்த சார் எப்போ தான் விடுவாரோ, நானும் ஜெமினி எப்போ தான் போவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு, என்ன நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? என்னையோட நம்ம ஸ்கூல் தான் முடிஞ்சிச்சு, நீ நடுக்க பறந்து போயிருப்பான்னு நினச்சேன். ஆமாம், உங்கள் கிளாஸில் இப்படி லெக்சர் எடுத்துகிட்ருக்காங்க, நீ பாட்டுக்கு வெளியே சுற்றிட்டுருக்க. அந்த லெக்சரெல்லாம் யார் கவனிக்க போகிறா? நானே இப்போ தான் இங்கேருந்து வீட்டுக்கு போவேன்ருக்கேன். நாளையிலேருந்து நமக்கு லீவில், யார் இவரோட பேச்செல்லாம் கேட்டுட்ருக்கா? அதான் நான் எஸ் ஆகிட்டேன். சரி, ஜிமினா உள்ளே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவன் தான் படிப்பாளி பையனாச்சு, உள்ளே இல்லாமல் வேறு எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, அவன் எப்படியும் கொஞ்சம் நாள் லேட்டாக தான் வருவான், நான் வேணால் வெளியே போகலாமா அப்படின்றாங்க. இல்லை வேணாம், நான் அவனுக்கு வெயிட் பண்ணிகிட்டே வரேன். அடப்போப்பா, நீ இப்படியே வெயிட் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தென் நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வருது. என்ன மறுபடியும் ஜிமினாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? அட ஆமாம், எங்கே உன்னோட ஃப்ரெண்டுக்காக நீ வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஜெமினாவும் நீயும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அந்த லீவுக்கு? ஐயோ, எந்த பிளானும் இல்லை. எங்கள் அம்மா அப்பாவும் ஜெமினாவோட அம்மா அப்பாவும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஊருக்கு போகிறதா. ஸோ நாங்கள் தான் வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி. அப்போனா நாங்கள் மே மந்த் லீவில் ஏதாவது ஒரு ட்ரிப் போகிறதா நாங்கள் குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறோம், நீங்கள் வரீங்களா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முடிஞ்சால் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கரெக்டாக இவங்க கிளாஸும் விட்டுருது. அப்போ நம்ம ஜிமினா, இங்கே தான் நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், உனக்கு வெயிட் பண்ணலன்னா தான் நீ என்ன தான் அடிச்சு போடுவியே. நீ எனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்க, நானும் அவனை அடிக்க மாட்டேன், என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்காரு. போதும் கொஞ்சினதெல்லாம் நீ எதுக்காக கொஞ்சிறேன்னு தெரியுது. இவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கால் வலிக்குது, ஒழுங்காக எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு அப்படின்றாரு. ஸ்நாக்ஸ் தானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. சரி வா, போகிற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றாரு. என்னது ஐஸ்கிரீமா? அதெல்லாம் எனக்கு வேணாம், வேறு வாங்கி கொடு அப்படின்றாரு. சரி வா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினா, நில்லு, நான் கிளாஸ்க்கு வெளியே இருந்து பார்த்தேன், நீ ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்த, ஏன் ஜலஸாக இருக்கா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எப்போ ஓ மேலே ஜலஸாக்க போகிறேன்? நம்ம என்ன பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன, இல்லை லவ்வர்ஸா? நான் ஜஸ்ட் ஒரு கசின் தானே அப்படின்றாரு. என்ன, அப்போ நீ என் மேலே கோவப்பட மாட்டியா? நான் யாரு கூட சேர்ந்தாலும் உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா இருக்காரு. சரிப்பா, நாங்கள் மே மந்த் ட்ரிப் போகிறோம், நீ வரியா என்ன? நான் அந்த பொண்ணு கூட தான் போகிறேன், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. என்னது, மே மந்த்து ட்ரிப்பா? நம்ம 2 பேரும் ஜாலியாக சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு நினச்சா, அதுவும் நான் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மே மந்த் நம்ம 2 பேர் தான் ஜாலியாக இருக்கணும், வேறு யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு நீ இன்னொரு பொண்ணெல்லாம் கூப்பிட்டு இருக்க? நானா கூப்பிட்டேன்? நான் உன்கிட்ட சொன்னேன், நீ தான் வேறு மாதிரி எதுவுமே ஆள் அப்படி நார்மலாக இருக்கேன்னு சொல்கிறீல, அப்புறம் என்ன, நான் யார் கூட போனோம் உனக்கு என்ன அப்படின்றாரு. சரிப்பா போ, இனிமேல் நானும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், நீயும் ஒன்றும் வர வேணாம் அப்படின்னாத. ஆமாம், நம்ம வீடு அப்படியே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது பாரு, பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்றாரு. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அதுக்குன்னு நானும் அவன் வீட்டுக்கு வர மாட்டேன்ப்பா, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி குட்டியை பிடிச்சி இழுக்கிறாரு. எதுக்கடா இப்போ இழுக்கிற? நம்ம சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி நீ சொன்னியா இல்லையா? எனக்கு ஒழுங்காக ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்றாரு. நீ தான் ஐஸ்கிரீம் வேணாண்ண, இப்போ எனக்கு வேணும், ஒழுங்காக வாங்கி கொடு. சரிவான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த சன்செட் எல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. தென் இவங்க வீடும் வந்துடுச்சு. சரி பாய் ஜிம்மி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றாரு. வேணா நீ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தூங்க அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தானே அம்மா அப்பா போகிறாங்க, ஸோ நான் எங்கள் வீட்டிலேயே தூங்குறேன் அப்படின்றாரு. சரி, அவங்களாம் போயிட்டாங்கன்னா நம்ம எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்டுட்ருக்காரு. அதுவா, நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம், அதான் இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல அப்படின்றாரு. நிறைய நாள் இருக்குது, ஆனால் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்களே, வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போயிடுறாரு. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான். நம்ம ஜிமினா வீட்டில் தான் ஜிமினாவுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு பேபி இருக்கும். ஜிமினா உள்ளே போனதுமே அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. அக்கா, நீ ஊருக்கு போறியா? பாப்பாவை மட்டும் இங்கே விட்டு போயேன் அப்படின்றாரு. பாப்பாவை இங்கே விட்டு போனால் நீ எப்படிடா பார்த்துப்ப? அவள் அழுவானா இல்லைன்னா அப்படின்றாங்க. பரவாயில்ல, அதான் இருக்கான்ல, நானும் வியும் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க.
இல்லடா, உனக்கும் வீக்கும் இப்போ தான் லீவே விட்டுருக்காங்க. இந்த லீவ என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்க யுனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா, என்ஜாய் பண்ண முடியாது. பாப்பா இங்க இருந்தா ரொம்பவே உங்கள டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படின்றாங்க. பரவாயில்லக்கா நான் பார்த்துக்கிறேன். இவள இங்கேயே விட்டு போங்க. ஏன்னா நீங்களும் போயிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு தடவ தானே இந்த ஃபங்ஷன் நடக்க போகுது. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பேசாம நீங்களே கிளம்பி வாங்களேன் ஃபங்ஷன் போலாம் அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! வேணாக்கா, வேணவே வேணாம். அது மட்டும் வேணாம். நாங்க இங்கேயே இருக்கிறோம். ஏன்னா அங்க இருந்தா நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாதுக்கா. இந்த 1 மாசம் தானே லீவு. அதுக்கப்புறம் நாங்க யுனிவர்சிட்டி போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறாரு. இந்த இப்போ குட்டி பாப்பா ஜெமினாவோட அந்த ட்ரெஸ்ல ஒரு இது மாதிரி தொங்குது. அதை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கு. பாரேன், இந்த பாப்பாவுக்கு என்னை விட்டு போக மனசே இல்லை. ஆனால் நீ தான் கூப்பிட்டுட்டே இருக்க. இங்கே பாரு செல்லக்குட்டி, மாமாவுக்கு உன்னை விட்டு போக மனசு இல்லை தானே சொல்லு. இல்லை இல்லை, மாமாவை விட்டு போக உனக்கு மனசு இல்லை தானே சொல்லு அப்படின்றாரு. அது இப்படியே பார்த்துட்ருக்கு. அப்போ கரெக்டாக ஆமாமா மாமா, உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்ருக்காரு. அட நீ வேற வாடா, கூடடா பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி வச்சு விளையாடிட்டு இருக்காரு. நீ என்ன சாப்பிட்டியா இல்லையா? வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அக்கா கூப்பிடுறாங்க. இல்லைக்கா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீ பொய் சொல்லாத அப்படின்றாங்க. இல்லையே, நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, 2 பேரும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அது நாங்கள் இன்னும் பிளான் பண்ணவே இல்லை. நாளைக்கு தான் பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கரெக்டாக ஜிமினாவோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. பேசாமல் நீங்கள் 2 பேரும் வாங்கலை, ஏன் நீங்கள் 2 பேர் மட்டும் இங்கேயே இருக்கீங்க அப்படின்றாங்க. ஐயோ போங்க அங்கிள், அங்கே வந்தால் ரொம்பவே போர் அடிக்கும். எப்போ பாரு இந்த பாட்டிங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கிள் ஆண்டி நீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவீங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு தான் அங்கே நிறைய கசின் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அதான் அவங்க அத்தை பொண்ணுங்களாம் இருக்காங்களே, அவங்க கூட வந்து விளையாட வேண்டியதானே. அட போங்க, எங்களுக்கு அந்த பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்களாம் வேறு லெவலில் பொண்ணு பார்த்துட்ருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாரியா, பேசாமல் உனக்கு ஜிமினாவை மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா, நீ ஜிமினா கூடயே தானே இருக்க இப்போ பார்த்தாலும் அப்படின்றாங்க. என்னது இவனவா? சான்ஸே கிடையாது. அப்பா, நான் ரோட்டில் போகிற ஒரு பையனை கூட பண்ணிப்பேன், இவனை பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. ஆமாம்மா, இவனை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ரொம்ப ஆசை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2 பேரும் என்னமோ உங்களுக்கு இப்போவே நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் 2 பேரும் பையனுங்க தானே, நாங்கள் இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு அப்பாலாம் வம்பிழுத்துட்ருக்காரு. அடாச்சே போங்க நீங்கள் வர அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் பாப்பா பெரியவளானாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம பாப்பா பெரியவளா வரத்துக்குள்ள நீ பாதி கிழவன் ஆயிருவாடா, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை சொல்ல நீ யாருடா? அக்காவும் அண்ணனும், ஏன் பாப்பா தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்றாரு. நான் தான் சொல்லுவேன், ஏன்னா நான் தானே பாப்பாவோட சித்தப்பா அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம், போடா நீயும் உன்னோட சித்தப்பாங்கிற வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பாப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாப்பாக்கா இல்லை உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு தான், நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தல, எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த வீட்டிலேருந்து அப்படிங்கும்போதே கரெக்டாக அங்கே வியோட அம்மா அப்பாவும் உள்ளே வராங்க. என்ன கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளம்பிட்டோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. தென் கரெக்டாக அப்போது அந்த குட்டி பாப்பாவோட அப்பாவும் வராரு. ஜிமினாவி, நீங்கள் 2 பேரும் உண்மையாலுமே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்களாம் வரல, எங்களுக்கு போர் அடிக்கும், நீங்கள் வேணால் போயிட்டு அந்த போரிங்கை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த குட்டி பாப்பா வியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா இழுக்கிறாங்க, வரவே மாட்டேங்குது. நீங்கள் வேணால் போங்களேன், நான் வேணால் பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உன்னால் உன்னையவே பார்த்துக்க முடியாது, நீ எப்படி பாப்பாவை பார்த்துப்ப அப்படின்றாங்க. அதான் நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, நாங்கள் 2 பேர் பார்த்துக்குறோம், ப்ளீஸ் பாப்பா விட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதை பார்த்துட்டு அப்போ நீங்கள் 2 பேரும் வெளியே எங்கேயும் போகலையா? இல்லை இல்லை, நாங்கள் வெளியே எங்கேயும் போக மாட்டோம், அதான் கேம்ஸ்லாம் இங்கேயே இருக்குது, இந்த வீடு தான் பெருசாக இருக்குல்ல, இங்கே நாங்கள் என்ன கேம்ஸ்லாம் விளையாடிப்போம், இந்த 2 நாளுக்குள்ளேயே வந்துடுவீங்கல்ல, அது வரைக்கும் நாங்கள் பத்திரமா பாப்பாவை பார்த்துக்குறோம், ஓகேவா அப்படின்றாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. வியும் ஜிமினாவும் உள்ள பாப்பாவை தூக்கிட்டு வராங்க. பாப்பா திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா பாப்பா கத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா போயிட்டாங்கல்ல, அதனால தான்டா, எனக்கு தெரியாது, நீ தானே கடைசி நிமிஷத்தில் பிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிற என்ன, அப்போ நீயே பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நான் நீ இருக்க தைரியத்தில் தான்டா ஒத்துக்கிட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் எப்போ சொன்னேன் உன்கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி. டேய், நமக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ யார் பாப்பா பார்த்துப்பா? நம்ம 2 பேரும் தானே, அப்போ நம்ம 2 பேரும் தானே இப்போ பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. என்னது, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நீயும் உன் கேர்ள் ஃப்ரெண்டை மாற்றுப்பீங்க, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டு பாப்பா பார்த்துப்பா, நம்ம 2 பேரும் ஏன்டா பார்த்துக்கணும்? இல்லை சொல்கிறேன், இப்போ ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ வரவங்க கூட, அப்போ அந்த பாப்பாவை பார்த்துக்க நம்ம இப்போவே ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உன்னோட தப்பு தான், நீ தான் தூக்கிட்டு வந்தா நீயே பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அந்த பாப்பா ஜிமினா கிட்டே போகணுன்னு சொல்லிட்டு அழுவுது. பாரு, பாப்பா உன்கிட்ட வரணுமா அப்படின்றாரு. அந்த பாப்பாவை அப்படி வாங்கும்போது நம்ம டக்குன்னு ஜிமினாவோட கையை பிடிக்கிறாரு. இப்போ நீ எதுக்கு என் கையை பிடிக்கிற, விடு, பாப்பா கத்துறா பாரு அப்படின்றாங்க. அது இங்கே பாரேன், பாப்பா விரல் குட்டியாக இருக்குது, சரி அது குழந்த,
நான் பெரிய பையன், என் விரல் பெருசாக இருக்குது. நீயும் பெரிய பையன் தானே, அப்போ உன்னோட விரல் பெருசாக தானே இருக்கணும், ஏன்டா குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டு இருக்காரு. ஜிமினா கோவம் வருது, தலையில ஒரு அடி வச்சுட்டு போனாங்கிட்டு, நீயும் உன்னோட விரலும் ஆளை பாரு, பாப்பாவுக்கு பசிக்கும், போய் சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா போ அப்படின்றாரு. அது நான் சாப்பிட எடுத்துட்டு வரணுமா? ஆமாம், நீ தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னா, போய் எடுத்துட்டு வா அப்படின்றாரு. ஆனால் உனக்கு நம்ம உங்கள் வீட்டிலலாம் இருக்கோம், எனக்கு எதுவுமே தெரியாது. என்னம்மா நடிக்கிற? என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து திருட்டுத்தனமாக தின்றுவ, இந்த வேலைலாம் பண்ணுவ. இப்போ உனக்கு எங்கே இருக்குன்னு தெரிலையா? இப்படிலாம் பாப்பா முன்னாடி பேசாதடா, அவள் பெரிய பிள்ளையானா என்ன நினைப்பா? என் சித்தப்பா ரொம்பவே திருட்டு பையன், ஸோ அவன்கிட்ட இருந்து எல்லா ஸ்நாக்ஸையும் ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒழிச்சு வச்சுப்பால, அதான் சொன்னேன். சரி குட்டிம்மா, வாங்க மாமா கிட்ட உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றாரு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ வராரு. அட உன்னை யாருடா கூப்பிட்டா? நீ எனக்கு மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாரு. அட மாமா தான், ஆனால் நான் ஒன்று அந்த மாதிரி மைண்டில் கூப்பிடல, நான் குட்டி பாப்பாக்கு மாமால அந்த மாதிரி கூப்பிட்டேன் அப்படின்றாரு. அப்போ நீ என்ன கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. சரி வி, நம்ம உன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஆனால் பாப்பாவுக்கு இந்த அட்மாஸ்பியர் தானே கரெக்டாக இருக்கும். யார் சொன்னா? அங்கே போனால் அலறாளான்னு பார்ப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவை வீ தூக்கிட்டு போகிறாரு. நில்லு வி, நானும் வீட்டை பூட்டவே இல்லை. பூட்டிட்டு வா, அது வரைக்கும் நான் பாப்பா கூட்டிகிட்டு போகிறேன். எவ்வளோ திமிரு இருந்தான்னு என்னை விட்டு போவா, இரு நான் அவனை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிகிட்ருக்காரு. நம்ம குட்டி பாப்பாவும் வீயும் போயிட்டு வீயோட ரூமில் உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்காங்க. அப்போ வீ நிறைய குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாரு, பொம்மை அதெல்லாம் எடுத்து கொடுத்து காமிச்சிட்ருக்காரு. பாப்பா அதை வாயில் வைக்க போது டக்குன்னு ஜிமினா வந்து பிடுங்குறாரு. இதுதான் நீ குழந்தைய பார்த்துக்கிற லட்சணமா? நாளைக்கு இதில் உனக்கு ஃப்யூச்சரில் ஒரு குழந்தை வருதா, அதை வேறு எப்படி பார்த்துக்கிறேன்ற, இந்த மாதிரி தான் பார்த்துப்பியா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம குழந்தைய நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாரு. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? நம்ம குழந்தைனா என்ன மீனிங்கில் சொல்கிற? நான் ஒன்றும் வேறு மீனிங்லலாம் சொல்லையே, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற. அப்போ இந்த குட்டி பாப்பாவை எப்படினாலும் பார்த்துப்பியா? இது நமக்கு குழந்தை தானே அப்படின்றாரு. ஆமாம், இவ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வீ டபுள் மீனிங்லேயே பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினாவியை பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இப்படி பேசணும்னு வச்சுக்கவேன், நான் பாப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்றாரு. இல்லை நான் அப்படி பேச மாட்டேன், அவனுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. ஏன் பாப்பாவுக்கு மட்டும்தான் பசிக்குமா, எனக்கு பசிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி நம்ம வெளியே எங்கேயாவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணவே, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் பாப்பா இருக்காளே, நம்ம எப்படி வெளியே போக முடியும், நம்ம வேணா பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம என்ன குழந்தையா? அப்போ குழந்தை நம்ம கூட இருந்தால் நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு பார்க்கு தானே போக முடியும், வேறு எங்கே போக முடியும் சொல்லு அப்படின்றாரு. அதுவும் உண்மைதான், சரி நம்ம நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஒத்துக்கிறாரு. தென் 2 பேரும் நைட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ பாப்பா நல்லா தூங்கிடுது. வியர்டு ரூமில் தான் படுக்க வச்சுருக்காங்க. என்ன பாப்பா கத்தாமல் அப்படியே அமைதியாக தூங்குறா, ஏதாவது ஆச்சா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் நைட் டைம் நல்லா தூங்குவாள், பகலில் தான் இப்படி அடம் பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. பாரியா இப்படிலாம் பார்த்துக்கிற குழந்தைய அப்படின்னு நம்ம வீ சொல்கிறாரு. தென் நம்ம வீ போயிட்டு சரி நான் பாப்பா பக்கத்தில் படுத்துக்கிறேன், நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்றாரு. என்னடா வீட்டுக்கு வர சொன்ன, இப்போ என்னை தனியாக கிளம்ப சொல்கிற? நான் இப்படி தனியாக அந்த வீட்டில் இருப்பேன்? நீ தானே உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொன்ன நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. நான் பாப்பாவை அதுக்கு தான் இங்கே இருக்க சொன்னேன், நான் தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ நீ ஏன் கூட தூங்கு அப்படின்னு வீ சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ எப்போ பாரு டபுள் மீனிங்லேயே பேசுகிற, உன் கூடலாம் நான் தூங்க மாட்டேன்ப்பா. நமக்கு நடுவில் தான் பாப்பா இருக்குல்ல, அப்புறம் எப்படி நான் ஏதாவது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேசுவடா பேசுவ, உன் கூட இங்கே வந்து இருக்கேன்ல, அதனால் நீ இன்னும் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம் நான் நிறையா பேசுவேன், ஏன்னா நீ என் கூட இன்றைக்கி தனியாக இருக்கீல, நான் எங்கடா தனியாக இருக்கேன், குட்டி பாப்பா இருக்கா அப்படின்றாங்க. குட்டி பாப்பா மேலே படுத்துக்கட்டும், நம்ம வேணா கீழே படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அடித்து தூக்கி வெளியே போட்டுருவேன் அப்படின்றாரு. உன்னால் என்ன அடிக்க முடியுமா? சரி அடிப்போன்னு வச்சுக்கவேன், எங்கே தூக்க பார்ப்போம் அப்படின்றாரு. என்ன உன்னை என்னால் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. ஆமாம், என்னால் உன்னால் தூக்க முடியாது, ஏன்னா நீ குட்டியாக இருக்க அப்படின்றாரு. யாரை பார்த்துடா குட்டின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கத்துறாரு. அமைதியாக இரு பாப்பா, அப்புறம் எழுந்துச்சுக்கும், அப்புறம் நம்மளால் தூங்க முடியாது அப்படின்றாரு. ஐயோ இது வேறையா, சரி வா வெளியே போய் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. நீ என்னடா என்ன டபுள் மீனிங்கில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீ டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்க. அப்பா சாமி, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு இந்த சைடு படுத்துக்கிறாரு. நம்ம வீயா அந்த சைடு படுத்துட்டு, ஜிமினா எனக்கு தூக்கமே வரல அப்படின்றாரு. எனக்கு கூட தான் தூக்கம் வரல, ஏன்னா உன் கூட படுத்துருங்கல்ல அப்படின்றாரு.
ஓ! அப்போ உனக்கு என் பக்கத்தில் படுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் ரூமில் வந்து படுத்திருக்கல அதான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்றாரு. சரி நீ லைட் ஆஃப் பண்ணி தூங்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிறாங்க. இல்லை லைட் ஆஃப் பண்ணா எனக்கு தூக்கம் வராது, எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்றாரு. நீ ரொம்பவே பயந்தவன் தான், ஒழுங்கா ஆஃப் பண்ணு இல்லைன்னா பாப்பா எழுந்துக்கும் அப்படின்றாரு. சரி நான் அப்புறம் ஆஃப் பண்ணுறேன், அப்புறம் என் கை கால்லாம் உன் மேலே பட்டுச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்றாரு. நடுவில் பாப்பா இருக்கா அதை ஞாபகம் வச்சுக்கோ, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுக்கிறாரு. நம்ம ஜிமினாக்கு வர நர்வஸாக இருக்கு, இவன் ஏதாவது பண்ணி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமினா நீ நர்வஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறாரு. நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லையே, அப்புறம் ஏன் உன்னோட அந்த ஹார்ட் பீட் சவுண்டு இங்கே கேட்குது அப்படின்றாரு. உனக்கு நல்லா கேட்கும், ஆளை பாரு, நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஷை ஆகுறாரு. ஜிமினா இப்போ நீ ஷை ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினா என்ன பண்ணாலும் அதை அப்படியே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. நான் ஒன்றும் ஷைலாம் ஆகலை. சரி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா பாப்பா எழுந்துரும், அமைதியாக இரு அப்படின்றாரு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட தலையை இப்படி கோதி வீச்சாரு. நீ என்ன பண்ணுற, உனக்கு தூக்கம் வரணும்ல, அதான் நீ தான் புது இடம் தூக்கம் வரலன்னு சொன்னீல, எனக்கு தூக்கம் வருது, ஆளை விடு, ஃபஸ்ட்டு கையை எடு அப்படின்றாரு. கையை எடுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கையை ஜிம்மினோட ஆப்ஸ் மேலே வைக்கிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ தூங்கிட்டியா இல்லையா, உன் கண்ணு ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணேன் கையை வச்சு, அதுக்கு கண்ணில் கையை வைக்கணும், நீ எங்கே வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ நான் மாற்றி வச்சுட்டேனா, சாரி பேபி தூங்கு அப்படின்றாரு. ஒழுங்காக தூங்கு, நாளைக்கு எழுந்து வச்சுக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, பாப்பா கத்த ஆரம்பிச்சிடுது 5 மணிக்கெல்லாம். ஐயோ பாப்பா கத்துதுடா, அதுக்கு பசிக்குது போலடா, பால் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்றாரு. ஐயையோ நான் அதை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு ஜிம்னா சொல்கிறாரு. டேய் நேற்று பாப்பா இங்கே வரான்னு தெரியும்ல, அப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியதானே, சரி இரு நான் போய் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்றாரு. ஐயோ பாப்பா அழுவுதேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. தென் நம்ம ஜிமினா அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பாப்பாவோட பால் டப்பாவையும் அவரோட ப்ரஷ்ஷையும் எடுத்துகிட்டு வந்து இந்த அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம ஜிமினா பாட்டுக்கு போயிட்டு பாத்ரூமில் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு. அவன் மட்டும் போயிட்டு என்ன கோத்து விட்டானே, பாப்பா நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போட்டு போகிறாரு. நம்ம ஜிமினா போயும் இவனோட ரூமுக்குள்ளே வந்து நான் பண்ண வேண்டியதாக இருக்கே, எனக்கு இதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காரு. நம்ம பின்னாடி இருந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு, ஆமாம் எனக்கும் தலையெழுத்து உன் கூட இப்படி இருக்கணும்னு, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இப்படி பண்ணிகிட்டு இருப்பான், என்னோட நிலமையை பார்த்தியா, உன் கூட இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமினா சொல்கிறாரு. ஆனால் இந்த தலையெழுத்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பாட்டுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறாரு. தென் நம்ம இப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. சரி வா நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போகலாம் அப்படின்றாரு. அப்போது பாப்பாவை குளிப்பாட்டிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. அச்சச்சோ அது குழந்தையாச்சே, எனக்கு குளிப்பாட்டி விட தெரியாது, உனக்கு ஒன்றையவே குளிச்சுக்க தெரியாது, நீ குழந்தைய குளிப்பாட்டி விட்றியா, நானே குளிப்பாட்டி விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போய் அழகாக குளிப்பாட்டி விட்டுட்ருக்காரு. இதை நம்ம பார்த்துட்ருக்காங்க. எப்படிடா இதெல்லாம் பண்ணுற, ஏன்னா என் அக்கா பண்ணும்போது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நானும் ஒரு டைம் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. பரவாயில்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்பவே கொடுத்து வச்சவதான், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ரெடி ஆகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறாங்க. அங்கே போயிட்டு குட்டி பாப்பாவை பேபி வச்சு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஜிமினா இங்கே பாரேன் இந்த இடம் நல்லாவே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேர் வரதை அங்கேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க, எங்களை எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பார்க்க க்யூட்டாக ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க அதான் அப்படின்றாரு. என்னது நாங்களா, இவன் கூடயா, ஐயையோ நாங்கள் ஃபேமிலி கிடையாது, இந்த பாப்பாவோட அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, நான் சும்மா இவனை கூப்பிட்டு வந்து இவன் கூட வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாரு. டேய் அவங்க சும்மா ஃபேமிலின்னு தானே சொன்னாங்க, நீ ஏன்டா இப்படி வேறு மாதிரி எடுத்து பேசிகிட்ருக்க, அப்படியா சரி நாங்கள் இதை ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பர்சன் கேட்குறாங்க. இல்லை வேணாம் அதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. இல்லை நீங்கள் எடுங்க, அதை எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், இந்தாங்க அப்படி என் ஃபோனுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவரோட ஃபோனில் அதை அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. இதெல்லாம் நம்ம மே மந்தோட சம்மர் ஹாலிடேவோட ஒரு மெமரிஸ்டா, அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மெமரிஸாக இருக்கட்டும், அதை ஏன் நீ ஏன் கூட பண்ணணும், அப்போ கரெக்டாக அந்த கூட ஒரு பொண்ணு பேசியிருக்கோம்ல, நம்மளாம் சேர்ந்து எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அவங்க ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கு. அப்போ நம்ம ஹே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நான் இங்கே தான் இருக்கேன், நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பறந்து ஏரோப்ளைனில் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பேசுகிறாரு. அவனே நீ இருடா, ஏன்டா அவகிட்ட இப்படி பேசுகிற, எனக்கு பிடிக்காது நீங்கள் அவ கூட பேசுகிறதா தான். ஏன் உனக்கு பிடிக்காது,
ஏன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிட்டு போயிட்டுருக்காரு. இந்த குட்டி பாப்பா யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க 2 கேட்குதுங்க. அதான் நம்ம ஜிமின் கிளாஸில் இருக்க பொண்ணும், வியோட கிளாஸில் இருக்க பொண்ணும். இதுவா இது ஜிமினாவோட அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ ரொம்ப க்யூட்டாக இருக்குது, லைட்டாக பார்க்க ஜிமினா மாதிரியே இருக்குது அப்படின்ட்டாரு. ஏன்னா ஜிமினா தான் அந்த குழந்தையோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்லிட்டாரு. அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் அந்த குழந்தையோட சித்தப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் 2 பேரும் கசின் பிரதர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் அத்தை பையன், இவன் மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. எதுக்குடா நீ அவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்னடா இருக்குது, பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயையோ பாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டா போல, மாற்றி விடணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீ பண்ணுடா, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு வீ கேட்குறாரு. நீ தானே சொன்ன குழந்தையோட சித்தப்பானே இதெல்லாம் கூட பண்ண மாட்டாங்களா என்ன, ஒழுங்காக மாற்றி விடு அப்படின்ட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் பண்ண மாட்டேன். அங்கே பாரு என் கிளாஸ்மேட்லாம் இருக்கா, அவள் என்ன நினைப்பா. ஏன் கிளாஸ்மேட் கூட தான் இங்கே இருக்கா, நீ தானே சொன்ன இங்கே போகலான்னு சொல்லிட்டு, ஒழுங்காக நீ தான் மாற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க 2 சிரிச்சிட்ருக்குங்க. எதுக்கு இப்போ என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க க்யூட்டாக கப்பல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. என்னது, நம்ம 2 பேர் கப்பலாடா, ஐயையோ இதுக்கு தான் நான் கூட வரக்கூடாதுன்னு நினச்சேன், அது இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு குழந்தையோட வந்திருக்கான் பாரு, அதான் நான் பண்ண தப்பு. சரி செல்லக்குட்டி, இவன் ஓவராக பேசிக்கிட்டே இருப்பான், வா நம்ம அந்த கார் ரைடுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தைங்களாம் போகல, அந்த மாதிரி ஒரு கார் ரைடில் நம்ம வி உட்கார வச்சு அப்படியே மெல்லமாக ஆட்டிகிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன் உனக்கு இதில் ரைடு போகணுமா என்ன, ஆனால் உன்ன மாதிரி எருமை மாடலால் ஏற்றிக்க மாட்டாங்களே, யாரை பார்த்துட்டு இந்த வார்த்தை சொல்கிற, நீ மட்டும் பார்க்க எப்படி இருக்க, எதுக்குடா நீ நான் வம்பெடுத்துக்கிட்டே இருக்க, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்லிட்டாரு. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. அதான் சொன்னேனே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும்தான் வம்பிழுக்கணும்னு தோணுது, உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஏன் நான் இங்கே லீவ் போட்டது உன் கூட இருக்கிறதுக்கு காரணமே அதான், உன்கிட்ட நான் எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணுன்னு நினச்சேன், இந்த டைமில் பாப்பா வச்சு உன் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. பட் நம்ம ஜிமினா, இல்லை என்னெல்லாம் முடியாது, நான் கூட நார்மலாக தான் பழகிட்டு இருந்தேன், நீ என்னோடய கசின் அந்த மாதிரி தான் நான் பழகிட்டு இருந்தேன், ஆனால் நான் இந்த மாதிரி அர்த்தத்தில் பழகவே இல்லை, அப்புறம் ஏன் நான் வேறு மாதிரி பேசும்போதெல்லாம் நீ எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ரியாக்ஷன் பண்ண, நான் எங்கே பிடிச்ச மாதிரி ரியாக்ஷன் பண்ணேன், வேணாம் அந்த மாதிரி தானே சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ கூட உங்கள் கப்பல் நம்மளை வச்சு பேசும்போது எனக்கு பிடிக்காத மாதிரி தானே நான் சொன்னேன், ஆனால் நீ அப்படி சொல்லும் போதெல்லாம் உனக்கு பிடிச்சதான் சும்மா வேணான்ற மாதிரி சொல்கிறியோன்னு நான் நினச்சேன், அப்போ நீ உண்மையாலுமே என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. இல்லை அது கனவுல கூட நடக்காது, நான் தான் சொன்னேனே நான் வேறு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நான் எப்படி ஒன்றை பண்ணிப்பேன். வி அப்படியே டல்லாகிறாரு. சரி நான் சும்மா போயிட்டு அந்த இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இப்போ தான் வேணான்னு சொன்னேன், திருப்பி இப்போ கேட்குற, நான் வேறு தானே வேணான்னு சொன்னேன், ஐஸ்கிரீமே வேணான்னு சொல்லலையே, அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவரே அப்படியே அந்த சோகத்தில் நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஜிமினா போதும் போதும்னு சொல்கிறாரு. பட் நம்ம விட மாட்டேங்கிறாரு. இல்லை எனக்கு நிறையா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. நீ மட்டும் இங்கேருந்து வரலன்னு வச்சுக்கவேன், நான் பாப்பாவை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் போக வேண்டியது தானே, போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசுகிறாரு. சரி அப்போ நான் போனால் பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்காரு. தென் நம்ம ஜிமினா, நான் கிளம்புறேன், மழை வர மாதிரி இருக்கு, நீ பார்த்து வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா பாப்பாவை தூக்கிட்டு போயிடுறாரு. தென் நம்ம அப்படியே நம்ம ஜிமின் சொன்னதில் அப்படியே அந்த மழையிலேயே நனைஞ்சிட்ருக்காரு. எனக்கு இந்த நாள் ரொம்பவே பிடிக்கவும் செஞ்சிச்சு, பிடிக்காமலும் இருந்துச்சு, எல்லாமே அவன் ஒருத்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையிலே இருக்கார். தென் இப்படியே ஆஃப்டர்நூன் ஆகிடுது. நம்ம ஜிமினா என்னாச்சு இவன் போனவனை ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிமினாவால் சமைக்கவும் முடியாதுல, பாப்பா வேறு பார்த்துட்ருக்காரு. பேசாமல் கடையிலேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஃபோனை தள்ளுறாரு. அப்போ தான் ஞாபகம் எடுத்து ஃபோனை நான் போயும் வீட்டிலே காலைல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு வியோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் நம்ம நல்லா அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்காரு. என்ன இவன் இப்படி தூங்கிட்டுருக்கான், அதுவும் ஈரத்தோடு தூங்கிட்டுருக்கான். எழுந்துருன்னு சொல்கிறாங்க. எழுந்திருக்கவே மாட்டிக்கிட்டாரு. பாப்பாவை பெட்டில் விட்டுட்டு அப்படியே கண்ணத்தெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு இவ்வளோ கோல்டாக இருக்குது, நீ ஏன் ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் வந்து படுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, என்னை விடு, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. தனியாக இருந்துக்கோ, நான் என் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போகும்போது நல்லா இரும்ப ஆரம்பிக்கிறாரு.
ஐயோ! என்னாச்சு உனக்கு ரொம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, அப்புறம் பாப்பாவை இங்கேருந்து தூக்கு அப்படின்றாரு. ஏன் தூக்க சொல்கிற? ஏன்னா நான் ரொம்ப ஈரமாக இருக்கேன், அவளுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. ஓ, பாப்பா மேலே அக்கறைப்படுற, உன் மேலே நீ அக்கறை எடுத்துக்க மாட்டியா, ஃபஸ்ட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்றாரு. பார்த்தாலே தெரியுது, ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. தென் நம்ம போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அப்படியே மறுபடியும் படுத்துக்கிறாரு. நம்ம ஜிமினா ஆல்ரெடி சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு சாப்பிடு, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குன்றாரு. எனக்கு வேணாம், நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்றாரு. கேட்கலனாலும் உனக்கு நான் அதை கொடுக்கணும் ஏன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு. ஏன்னா என்ன அடுத்த சொல்லு, ஏன் நிப்பாட்டின? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன நம்பி தான் உன்னை விட்டு போயிருக்காங்க, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன நினைப்பாங்க, ஃபஸ்ட்டு இதை சூடு ஆடுறதுக்குள்ளே சாப்பிடு அப்படின்றாரு. பாவம் நம்ம ஜிமின், அவர் சாப்பிடாம கூட வியையும் சாப்பிட வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கும் அப்படியே பால் கொடுத்துட்ருக்காரு. நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு தான் என் மேலே அக்கறையே கிடையாது, உனக்கு தெரியும் உன்னை நம்பி தானே என்னையும் பாப்பாவையும் விட்டு போனாங்க. ஆனால் நீ என்ன பண்ண? நீ பாட்டுக்கு ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ட, அப்புறம் உன் இஷ்டத்துக்கு மழையில் நனைஞ்சிட்டு வந்து இப்படி ஈரத்தோடு படுத்திருக்க. உனக்கு இப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னையும் நான் பார்த்துக்கணும், பாப்பாவையும் நான் தான் பார்த்துக்கணும்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் இருந்து ஏன் என்னை இப்படி பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு பழி வாங்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமினா அழ ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் ஒன்னால தான், எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரில, நான் லீவ் போட்டதும் உனக்காக தான், நான் ஃபேமிலியில் ஃபங்க்ஷனில் போகாமல் இருந்தது காரணம் உனக்காக தான். நீ ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும் நீ படித்து உனக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணும், அப்புறமே உனக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் உனக்கு என்ன பிடிக்காம கூட வேறு யாராவது பிடிக்கலாம், அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன், கொஞ்ச நாள் கழித்து சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிகிட்டே இருக்க, நானும் எவ்வளோ தான் மறைக்கணும்னு நினைக்கிறது, என்னால் மறைக்க முடியலை, நீயும் இப்படி பண்ணிகிட்டே இருக்க, என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற, உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிற. அப்படியே அந்த குட்டி பாப்பா தூங்க ஆரம்பிச்சிருது. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பாப்பாவை தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அவர் சாப்பிடாம கூட அவர் படுத்திருக்காரு. வீக் அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ ஜிமினும் சாப்பிட்லையேன்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு அவரோட வீட்டை பூட்டிட்டு ஜிமினாவோட வீட்டுக்கு போகிறாரு. ஜிமினா எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சாப்பிட வச்சியே, நீ சாப்பிட்டியா? ஆமாம், அதை நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, உனக்கு உன்னோட தானே இப்போ கூட முக்கியம் அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்பவே செல்ஃபிஷாக இருந்துட்டேன் அப்படின்றாரு. இல்லை நீ இப்போ பேசாத, பாப்பா தூங்கிட்டு இருக்கா, நான் அவளை ரூமில் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் அக்கா ரூம்லன்னு சொல்லிட்டு பாப்பாவை அக்கா ரூமில் படுக்க வச்சுட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. எனக்கு எதுவும் வேணாம், நீ சாப்பிடு, எனக்கு அது போதும் அப்படின்றாரு. நான் சாப்பிட்டா உனக்கு போதுமா, இங்கேருந்து கிளம்பிடுவியா அப்படின்றாரு. நீ சாப்பிடு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் நம்ம ஜிமினா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்றது இடமவி பார்த்துட்ருக்காரு. நீ உண்மையாலுமே சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் நம்ம ஜிமின், எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிக்கும், நான் சொன்னேன்ல அதுதான் ரீசன் அப்படின்றாரு. ஜிமினா பார்த்துட்டு, பரவாயில்ல உனக்கு எப்படி தோணுச்சுல்ல, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து என்கிட்ட சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் தான் சொல்லிட்டேனே, அப்புறம் யாருக்கு நீ வெயிட் பண்ண போகிற? அது வந்து அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காரு. ஆனால் உனக்கு தான் இப்போதைக்கு வேணான்னு சொன்னீல. ஆமாண்டா, நான் சொன்னேன், என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன், உன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ யோசிச்சுப்பாரு, நீ என்ன நினச்சிட்ருக்கா, இல்லை உன் செல்ஃபிஷ்காக நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறியா? நான் இது வரைக்கும் வேணான்னு சொல்லி எனக்குள்ளே வச்சுட்ருந்தேன், அப்போ நீ வேணும்ட்டு இருந்தேன், இப்போ நான் உன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போறியா? உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படின்றாரு. அப்போ நம்ம லைட்டாக சிரிக்கிறாரு. இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாங்க. அதுவா, நீ ஒரு குழந்தைத்தனமாக நடந்துக்கிற, அப்புறம் மெச்சூரிட்டியாகவும் நடந்துக்கிற. இத்தனைக்கு எனக்கும் உனக்கும் ஒரே வயசு தான் ஆகுது, ஆனால் என்கிட்ட அந்த குழந்தைத்தனம் மட்டும்தான் இருக்குது, எனக்கு ஒன்று மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ஜிமின் அப்படின்றாரு. வேணாம், என்ன மாதிரி நான் ஒருத்தன் போதும், ஒன்றை மாதிரி நீ ஒருத்தன் போதும், நம்ம 2 பேரும் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. நீ செல்ஃபிஷாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் ஏன் விஷயத்துலேயும் சேர்த்து செல்ஃபிஷாரு அப்படின்றாரு. நம்ம சிரிப்பாக வருது. ஜிமினா அப்படி சொல்கிறது பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் நீங்கிட்ட லவ்வை சொல்லாமல் இருந்தேன், அதனால தான் நான் சும்மா லைட்டாக ஃப்ளர்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன், இனிமேல் ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இடத்துல டைமே கிடையாது, இனிமே நீயும் ஓகே சொல்லிட்டல, என் வேலையை காமிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிவினாவை அப்படியே கெஸ் பண்ணுறாரு. ஜிவினா, எனக்கு இது ஓகே தான் அப்படின்றாரு. பாரியா, நான் கூட நீ வேணான்னு சொல்லுவேன்னு நினச்சேன், நான் எப்படி சொல்லுவேன், நான் தான் ஓகே சொல்லிட்டேனே, அப்புறம் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? ஆனாலும் நீ என்னோட கசின் தான், பட் மை ரொமான்டிக் கசின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. பரவாயில்ல, நீ என்னை விட ரொமான்டிக்காக இருக்கியே, உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாதுன்னு நினச்சேன்.
என்னை பார்த்தா உனக்கு என்ன அமைதியான பையன் மாதிரி தெரியுதா? ஆமா நீ ரொம்பவே க்யூட்டு, அப்புறம் மெச்சூரிட்டியான பையன், நான் ரொமான்டிக்கும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு விய பிடிச்ச மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு ஆர்மிஸ். இதோட மை ரொமான்டிக் கசின் விமன் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.